வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிட்டு இன்டர் ரெஜிஸ்டர் பண்ண போகிற பசங்கள்லாம் உங்களுக்கு தான் ஒரு அட்வைஸு. டோன்ட் வெயிட் ஃபார் லாஸ்ட் டேட். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சார் எப்போக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் என்னால் நவம்பர் எக்ஸாம் எழுத முடியும், எப்போக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் என்னால் மே எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும், 8 months ஸ்டடி பீரியட் இருக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 8 months ஸ்டடி பீரியட் இருக்கணும். ஸோ அப்போது நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுகிற ஆட்களுக்கு பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 8 months ஸ்டடி பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிப்ரவரியில் லாஸ்ட் டேட் அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐசிஐ வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் கரெக்டாக பேமெண்ட் டெபிட் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 85% அப்படி நடக்கும். இன்னொரு 15% டெபிட் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த பேமெண்ட் சக்ஸஸா ஃபெயிலியரா பெண்டிங்கான ஒரு விஷயம் காட்டும். அதில் நிறைய பேருக்கு பீன்னு வந்துடும், பெண்டிங்னு வந்துடும். இது மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, உங்கள் பேங்க் சைட்லேருந்து டெபிட் ஆகி உங்களுக்கு ஒரு செகண்ட் டெபிட்னு ஒரு மெசேஜ் வரும். ஆனால் அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. 2 நாள் கழிச்சு தான் திரும்பி வந்துச்சுன்னு தெரியும். இப்போ லாஸ்ட் டேட்ல இந்த மாதிரி டெபிட் ஆகி கிரெடிட் ஆகி போச்சுன்னா அது அடுத்த மாதம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டியூ டேட்டை தாண்டிட்டீங்கன்னா, டியூ டேட் தாண்டி ஒரு நாள் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணா கூட சிஸ்டம் உங்களை நவம்பர் மாதம் எழுத விடாது. ஸோ அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் 8 months ஸ்டடி பீரியட் இருக்கணும். ஏன்னா எல்லா வருஷமும் இந்த மாதிரி எங்கள் அகாடமியில் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஐயோ சார், எனக்கு எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல சார் அப்படின்வாங்க. ஏமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தா அந்த 8 months அந்த டைமுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணல, அதாவது அந்த பிப்ரவரி மாதம் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஆகஸ்ட் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த மாதிரி. ஸோ அப்போ அது ஒரு நாள் தள்ளி ரெஜிஸ்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள்ன்றது இப்போ 6 மாதம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, எக்ஸாமே எழுதாமல் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்குது இதெல்லாம். ஸோ தயவு செய்து இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிசல்ட் வந்ததுலேருந்து 20-25 நாள் டைம் இருந்திருக்கு. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ நாள் தான் நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணுங்க. நல்ல நாள் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ நாளாக 20 நாளாக நல்ல நாளே இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தான் கறி நாள் இருக்க போகுது. எல்லா நாளுமே அதுக்கப்புறம் நல்ல நாள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தயவு செய்து சொல்கிறேன். சார் நாங்கள் பௌர்ணமிக்காக வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வளர்ப்பேருக்காக வெயிட் பண்ணுறோம் சில பேர். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டெபிட் ஆகி கிரெடிட் ஆகுது, ஆர் டெபிட்டே ஆகலை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ நீங்கள் இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் ஆர்டர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், கூப்பன் வரதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு புக் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது என்ன பக்கத்து வீட்டில் இருக்குது டப்புன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு, அது டெல்லியிலேருந்து அனுப்பணும். உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் டெலிவர் பண்ணணும். இதுக்குள்ள கிளாஸ் ஆரம்பிச்சிடும். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட புக் இல்லைன்னா அது வேற ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் ஆர்டர் பண்ண பசங்களுக்கெல்லாம் ஜான்வரி எண்டில் தான் புக் வந்திருக்குது. ஜான்வரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் இன்னி வரைக்கும், தட் இஸ் பிப்ரவரி 10th வரைக்குமே கூட புக் வராமலாம் இருக்குது சில பேருக்கு. ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான் டக்கு டக்குன்னு முடிகிற ப்ராசஸ்லாம் கிடையாது. கவர்மெண்ட் தான் என்ன கொஞ்சம் குவாசி கவர்மெண்ட், அதனால பயங்கர கவர்மெண்ட்டாக இருக்காது, ஆனாலும் கவர்மெண்ட் தான், அப்படி புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும், சரியா? ஸோ அது நிறைய பேர் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதெல்லாம் நினச்சிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாய்.